தானே தேவனென்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பே, பூமியிலே உயர்ந்திருப்பே. சேனைகள் கர்த்தர் நம்மோடிருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். ஆமென், ஆமென், கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேலைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு சங்கீதம் 20ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 9 வரை. தியானத்திற்கான தலைப்பு ரட்சிப்பவர் கர்த்தரே. அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். சங்கீதம் 20:8. பழைய ஏற்பாட்டு காலத்தில் முன்னெடுக்கப்பட்ட பல யுத்தங்கள் வேதாகமத்தில் பதிவிடப்பட்டுள்ளன. பலவற்றில் இஸ்ரவேலர் வெற்றி பெற்றார்கள், சிலவற்றில் தோற்று பின்வாங்கி ஓடிப்போனார்கள். கர்த்தர் அவர்களோடு நிற்கும்படிக்கு அவர்கள் கர்த்தரோடு நின்ற யுத்தங்களில் இஸ்ரவேலர் அற்புதமான விதங்களில் பெரிய வெற்றிகளை ஈட்டினார்கள். அவர்கள் முறிந்தோடி போன தருணங்களை தேடி வாசித்தால் இஸ்ரவேலருக்கும் கர்த்தருக்கும் உள்ள உறவில் ஏற்பட்டிருந்த விரிசல் எப்படிப்பட்டது என்பது விளங்கும். இந்த 20ஆம் சங்கீதம் யுத்த வெற்றிக்கான ஒரு ஜெபம் என்று சொல்லலாம். இப்படிப்பட்ட ஜெபங்கள் வாழ்வில் எதிர்கொள்ளும் சகல சவால்களுக்கும் நம்மை ஆயத்தப்படுத்த மிகுந்த உதவியாயிருக்கிறது. பல இன்னல்களின் பின்னர் ராஜ்யபாரத்தை ஏற்றுக்கொண்டு அரசாள வந்த தாவீது யாரில் நம்பிக்கை வைக்க வேண்டும் என்பதை நன்கு அறிந்து வைத்திருந்தார். மானிட பலமும் இராணுவ பலமும் குதிரைகள் பலமும் அவசியம்தான். ஆனால் தேவனுடைய பலன் இல்லாவிட்டால் இவை யாவும் விருதா என்பது தாவீதின் அனுபவம். 2 சாமுவேல் 10 உள்ள சம்பவத்தின் போது இந்த சங்கீதம் ஜெபமாக ஏறெடுக்கப்பட்டிருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. தாவீதிடம் பலம் வாய்ந்த யுத்த வீரர், குதிரைகள், ரதங்கள் என்று சகலமுமே இருந்தது. ஆனால் அவர் பாடியது என்ன? சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். வசனம் 7. அதன் பலனாக எதிராளி முறிந்து விழுந்தான், இவர்களோ நிமிர்ந்து நின்றார்கள். இறுதியில் கர்த்தாவே ரட்சியும் என்று முடிக்கிறார். ஆம், என்னதான் யுத்தம் நடந்தாலும் ரட்சிப்பவர் கர்த்தர் ஒருவரே. தேவ பிள்ளையே, இன்று நமது வாழ்வின் போராட்டங்களில் யாருடைய உதவியை நாடுகிறோம்? நமது பலத்தையா? நண்பர்கள் பலத்தையா? பணத்தின் பலத்தையா? ஆனால் இன்று நமது யுத்தமே வேறுபட்டது. நாம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் போராடுபவர்கள் அல்ல, மாறாக துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. எபேசியர் 6:12. இதிலே நம் உள்வாழ்வும் வெளிவாழ்வும் பெருத்த சவால்களை சந்திக்க நேரிடுவது உறுதி. ஆனால் நமது வெற்றி கர்த்தரிடமிருந்தே வருகிறது. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். நீதிமொழிகள் 21:31. நாம் கர்த்தரையே சார்ந்து நிற்போமானால் ஜெயம் பெற்று எழுந்து நிற்பதும் உறுதி, எதிராளி விழுந்து போவதும் உறுதி. ஜெபம் செய்வோமா? எங்களை பலப்படுத்துகிற கர்த்தாவே, உம்மையே சார்ந்து கொள்கிறோம். சத்ருவுடனான போராட்டத்தில் எங்களை பலப்படுத்தி காத்தருளும். ஆமேன்.